சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் தாவேக தலைவர் விஜயின் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நீடிக்கும் சூழலில் பனையூர் அலுவலகத்திற்கு வருமாறு தாவேக எம்எல்ஏக்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகத்தில் தாவேக தலைவர் விஜய் இன்னும் ஆட்சி அமைக்காத நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளதால் முக்கிய இடங்களில் பாதுகாப்பை அதிகரிக்க மத்திய உளவுத்துறை எச்சரித்துள்ளது. திமுக தலைவர் ஸ்டாலின் தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி வருந்தினார் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். அரசியலில் வெவ்வேறு துருவங்களாக இருந்தாலும் அரசியல் மாண்புள்ளவர் பழனிசாமி என்றார். சட்டசபை தேர்தலில் ஸ்டாலின் தோல்வி அடைந்த விரக்தியில் திமுக நிர்வாகிகள் 3 பேர் பழனி அடிவாரத்தில் மொட்டையடித்து வருத்தம் தெரிவித்துள்ளனர். ஸ்டாலின் மீண்டும் வெல்வார் என கோஷங்களை எழுப்பினர். தமிழக கோஆப்டெக்ஸில் இருந்து திருப்பதி ஏழுமலையானுக்கு பட்டு வஸ்திரங்கள் வாங்க திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது.